Hello aspirants, welcome to VLAN IAS. இன்னைக்கு June 3rd, 2024. ஸோ இன்னைக்கு ஹிந்து நியூஸ் பேப்பரில் வந்திருக்கிற இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் என்னென்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துடலாம். ஸோ இந்த வீடியோவோட PDF நோட் உங்களுக்கு வேணும் அப்படின்னா அது நம்மளோட டெலிகிராம் சேனலில் இருக்குது. அதுக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதில் போய் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அண்ட் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ரண்ட் பேஜில் வந்து இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் அப்படின்னு எதுவுமே இல்லை. அண்ட் எடிட்டோரியல்லையுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா லெஸ் சிக்னிஃபிகண்டான ஆர்டிக்கல் தான் வந்திருக்கு. அது போக த 10 years of bifurcation அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரா தெலங்கானா பிரித்து 10 வருஷம் ஆச்சு, அது ரிலேட்டடாக ஆர்டிகல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதுவுமே நமக்கு ரொம்ப முக்கியம் இல்லை. பட் அந்த ஸ்டோரி தெரியாதவங்க அதில் ஒரே ஒரு ஆர்டிக்கல், எடிட்டோரியல் ஆர்டிக்கல் மட்டும் த ப்ரீஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி பேசியிருப்பாங்க. ஸோ அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. சரி, நீங்கள் வந்து கேஷுவலாக ஒரு ரீட் விட்டுட்டிங்கன்னா போதும். ஓகே, ஸோ அதனால் எடிட்டோரியல்லையும் நமக்கு ஆர்டிக்கல் டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு இல்லை. ஸோ அது போக அதர் இம்பார்ட்டன்ட் ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ப்ரிலிம் ஸ்பெசிஃபிக்காக சில டாபிக்ஸ் வந்து ரொம்பவுமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதை நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இன் ஃபைட் அகேன்ஸ்ட் நிஃபா சயின்டிஸ்ட் ஃபைண்ட் நியூ வே டு ஜென்ரேட் வைரஸ் லைக் பார்ட்டிகல்ஸ் இன் லேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வைரஸ் லைக் பார்ட்டிகல் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நியூஸ். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு வைரஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது நம்மளை இன்ஃபெக்ட் பண்ணுது அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம், வேக்சின்ஸ் எடுப்போம் இல்லையா? ஸோ அப்படி எடுக்கிற வேக்சின் வந்து நமக்கு அதை க்யூர் பண்ணாலுமே அதனால சைடில் சில கம்மியான பர்சன்டேஜ்லையாவது நமக்கு அதோட சைடு எஃபெக்ட்ஸ் வந்து இருக்கும். ஓகே, அப்போ இந்த சைடு எஃபெக்ட்ஸுக்கு என்ன காரணம் அப்படின்னா இந்த வேக்சின் எப்படி ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படின்றது நமக்கு தெரியணும். அப்போது நார்மலாக ஒரு வேக்சின் ப்ரொடக்ஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக ஒரு இன்ஃபெக்ஷனை காஸ் பண்ணக்கூடிய இந்த வைரஸ் இருக்கு இல்லையா? ஸோ இந்த வைரஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதோட ஜெனட்டிக் மெட்டீரியல் இருக்கும். அதோட கோரில் ஒரு செல்லை இன்ஃபெக்ட் பண்ணுறப்போ அந்த செல்லுக்குன்னு ஒரு மெக்கானிசம் இருக்கும். அந்த செல்லு வந்து மெக்கானிசம் என்ன, அந்த செல்லோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இட் ஹேஸ் டு ஜென்ரேட் ப்ரோட்டீன்ஸ். ஓகே, அப்போது இந்த வைரஸ் வந்து அந்த செல்லுக்குள்ளே போயிட்டு அந்த செல்லோட ப்ரோட்டீன் ஜென்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அந்த ரைபோசோம். ஓகே, ஸோ அதை வந்து ஹைஜாக் பண்ணிடும். ஹைஜாக் பண்ணி இதோட ஜெனட்டிக் மெட்டீரியலை ரைபோசோம்குள்ளே கொடுத்து மல்டிபிள் காப்பீஸ் போட்டு அந்த செல்லிலிருந்து மல்டிபிள் வைரஸாக ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது இப்படி தான் ஒரு வைரஸ் வந்து இன்ஃபெக்ட் ஆகும். நம்ம வைரஸ்க்கான வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறப்போ இந்த வைரஸை நம்ம செல்லுக்குள்ளே போனாலுமே அது ரிப்ளிகேட் ஆகாத மாதிரி நம்ம டிசைன் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், ஒரு வேக்சின் வந்து நம்ம டெவலப் பண்ணுவோம். ஆனால் இந்த வேக்சினில் வந்து ஒரு ப்ராப்ளம் இருக்குது. என்ன அப்படின்னா, இது 100% அந்த வேக்சின் வந்து ப்ராப்பராக ஃபங்க்ஷன் ஆகும்னு சொல்ல முடியாது. மைன்யூட்டாக 99.9% வந்து ஒர்க் ஆகும்னு சொன்னாலும் அந்த 0.1% வந்து ஃபெயில் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இந்தியாவில் இருக்கிற ஒரு பிரச்சனை தான். ஏன்னா இப்போ இந்த போலியோ வைரஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம வந்து போலியோ எராடிகேட் பண்ணிட்டோம் இந்தியாவில் சொல்கிறோம் இல்லையா? ஆனால் ஃபியூ இயர்ஸ்க்கு முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து டெஸ்ட் பண்ணதில் குழந்தைங்களுக்கு கொடுத்த போலியோ வைரஸ் ஸ்ட்ரெயின் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வைரஸ்லாம் ஆக்டிவேட் ஆகி வாய்க்காலில் இருந்ததை கண்டுபிடிச்சாங்க. ஓகே, அப்போ வாய்க்காலுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னு அவங்க கண்டுபிடிக்கிறப்ப தான் தெரியுது, நம்மளோட இம்யூனைசேஷன் ப்ரோக்ராமில் நம்ம குழந்தைங்களுக்கு போலியோ வேக்சின் கொடுப்போம் இல்லையா, அந்த வேக்சினை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாமல் கோல்டு ஸ்டோரேஜில் மெயின்டைன் பண்ணாதனால அது நம்ம வேக்சின் கொடுத்ததுக்கப்புறம் அது குழந்தைங்களுக்குள்ளே போய் ஆக்டிவேட் ஆகி திரும்ப அதுக்கு விரிலன்ஸ் கெப்பாசிட்டி வந்து என்னவாயிருக்கு, ரிலீஸ் ஆயிருக்கு என்விரான்மெண்ட்டுக்குள்ளே. ஸோ இது வந்து இதுக்கு நம்ம கவர்மெண்ட் சைடு நம்ம குறை சொன்னாலுமே வேக்சின்ஸில் இப்படி ஒரு குறை இருக்குது. அது ஆக்டிவேட் ஆகலாம். நம்ம அந்த இன்ஃபெக்ஷன்லேருந்து பாதுகாக்கணும் அப்படின்னு நினச்சி நம்ம வேக்சின் போட்டாலுமே என்ன, ஸோ ஸ்மால் நம்பர் ஆஃப் வைரஸ் பார்ட்டிகிள்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. என்ன, அப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு குறை இருக்குது நார்மல் வேக்சின்ஸில். ஸோ அப்போது இதை சால்வ் பண்ணுறது தான் சயின்டிஸ்ட்க்கு வந்து ஒரு பெரிய ப்ராப்ளமாகவே இருக்கும் இந்த வேக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ அதுக்கு ஒரு பெட்டர் ரிசல்ட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வைரஸ் லைக் பார்ட்டிகிள்ஸ். ஓகே, ஆக்சுவலி இட் இஸ் நாட் வைரஸ், பட் இது வந்து அந்த வைரஸ் மாதிரியே ரிசம்பிள் பண்ணும். ஓகே, இந்த மாலிகுல் வந்து எப்படி இருக்கும்னா அந்த வைரஸோட ஸ்ட்ரக்சரை ரிசம்பிள் பண்ணும், அந்த மாதிரி டிசைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஜெனட்டிக் மெட்டீரியலே இருக்காது. ஓகே, அப்படின்றப்போ இது நம்ம உடம்புக்குள்ளே போயிருச்சுன்னா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் வந்து என்ன பண்ணும், இதை ஒரு வைரஸாக ரெகக்னைஸ் பண்ணி தான் இதுக்கு அகெயின்ஸ்டாக இம்யூன் ரெஸ்பான்ஸை வந்து ஜென்ரேட் பண்ணும். ஆனால் இந்த பார்ட்டிகிளால் நம்ம உடம்ப இன்ஃபெக்ட் பண்ண முடியாது. ஸோ அப்படின்றப்போ நம்ம இம்யூன் சிஸ்டம் அதுக்கான இதை டெவலப் பண்ணிடும்.
அப்போ ஆக்சுவல் வைரஸ் இதே மாதிரி ஸ்ட்ரக்சர் உள்ள வைரஸ் நம்ம உடம்புக்குள்ள வந்து வர்றப்போ நம்மளோட இம்யூன் சிஸ்டம் என்னவாயிரும், ஆக்டிவேட் ஆகி அந்த வைரஸை காலி பண்ணிடும். ஓகே, ஸோ இதுதான் இந்த வைரஸ் லைக் பார்ட்டிகளோட பேசிக். ஸோ சிக்னிஃபிகன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து வெரி எஃபெக்டிவ். ஓகே, வேக்சின் கிரியேட் பண்ணுறதுக்கு. அண்ட் அது போக இதில் இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்குது. இந்த நம்மளோட ஜீன் தெரப்பி இந்த மாதிரி இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கெல்லாம் இதை வந்து நானோபாட்ஸ் மாதிரி யூஸ் பண்ணலாம். ஒரு டார்கெட்டட் செல்லை வந்து இன்ஃபெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஒரு ட்ரக் டெலிவர் பண்ணுறோம் அப்படின்னா அந்த ட்ரக்கை வந்து ஒரு பர்டிகுலர் செல்லுக்கு மட்டும்தான் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா இந்த வைரஸ் லைக் பார்ட்டிகிள்ஸை யூஸ் பண்ணி நம்மளால் அதை கேரி அவுட் பண்ண முடியும். ஜீன் தெரப்பிக்கு வந்து இது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்ட் இந்த நிஃபா வைரஸ்க்கு இது வந்து இந்த இதை டெவலப் பண்ணியிருக்காங்க இல்லையா. ஓகே, இது வந்து ரொம்பவுமே ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு நியூஸ். ஏன் அப்படின்னா இந்த நிஃபா வைரஸ் இருக்கு இல்லையா, இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம ஊரில் எஸ்பெஷலி கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ரிப்போர்ட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ஸோ அப்போ இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணுறது? ஏன்னா இது வந்து ஃபர்ஸ்ட் வந்து எப்போ இதை ரிப்போர்ட் பண்ணாங்கன்னா மலேசியா அண்ட் சிங்கப்பூரில் தான் 1998 வந்து ஃபர்ஸ்ட் வந்து இதை வந்து நம்ம ரிப்போர்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்கு வந்து இதை க்யூர் பண்ணுறதுக்கு ட்ரக்கோ வேக்சின்ஸோ இன்னை வரைக்கும் நமக்கு கிடையாது. ஓகே, அண்ட் இதோட ஸ்ப்ரெட்டிங் மெக்கானிசம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவுமே ஆபத்தான ஒன்று. ஏன்னா இது வந்து ஒரு ஜோனாட்டிக் வைரஸ். ஜோனாட்டிக் இந்த மீன்ஸ் இது வந்து அனிமல்ஸ் டு ஹியூமன்ஸ் பரவும், ஹியூமன்ஸ் டு ஹியூமனும் பரவும். ஸோ காற்றுல பரவாது, அது வரைக்கும் இல்லை, நல்ல விஷயம். இது வந்து சாப்பாடு மூலியமாக பரவும், இல்லைனா டைரக்ட் கான்டாக்ட் வந்து நம்ம எஸ்டாப்ளிஷ் பண்ணோம்னா இது பரவும். ஓகே, ஸோ தேட்ஸ் ஆல் அபவுட் தி நிஃபா வைரஸ். ஓகே, ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு எக்ஸாம் பெர்ஸ்பெக்டிவ்ல எஸ்பெஷலி ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நமக்கு ரொம்ப முக்கியம். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ஆர்டிக்கல் பார்க்கலாம். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து நமக்கு ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஆர்டிக்கல். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் எதை பற்றி பேசியிருக்காங்கன்னா இந்த நியூ கேலிடோனியன் ஃபர்ன் பற்றி பேசியிருக்காங்க. ஸோ இந்த ஆர்கானிசம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கார்ட் ஹோல்டர் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இட் ஹோல்ட்ஸ் தி லார்ஜஸ்ட் ஜீனோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. என்ன அப்படின்னா நம்மளோட செல் இருக்கு இல்லையா, ஸோ நம்மளோட செல்லோட நியூக்ளியஸ்குள்ளே தான் என்ன இருக்கும், குரோமோசோம் இருக்கும். ஓகே, குரோமோசோம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ வந்து கண்டென்ஸ்டு ஃபார்மில் இருக்கும். ஓகே, காயில்டு ஃபார்மில் ஹிஸ்டோன் ப்ரோட்டீன்ஸ் அப்படின்ற ப்ரோட்டீன்ஸை சுற்றி கண்டென்ஸ் ஆகிருக்கும். காம்பேக்டாக நியூக்ளியஸ்குள்ளே இருக்கிறதுக்காக அந்த ஃபார்மில் இருக்கும். என்ன, ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அதை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா வி கெட் அ டிஎன்ஏ. நம்ம எல்லாருக்குமே தெரியும், பேசிக்காக புக்ஸில் தான் படிச்சிருப்போம், டிஎன்ஏ இஸ் த ஜெனட்டிக் மெட்டீரியல் அப்படின்னு படிச்சிருப்போம். ஓகே, ஆனால் டிஎன்ஏல கம்ப்ளீட் டிஎன்ஏவும் ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஆக்ட் ஆகாது. அதில் இருக்கிற ஒரு செக்மெண்ட் தான் என்ன பண்ணும், டிஎன்ஏவோட ஒரு செக்மெண்ட் தான் ஜெனட்டிக் மெட்டீரியலாக ஃபங்க்ஷன் ஆகும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்லுவோம்னா ஜீன் அப்படின்னு சொல்லுவோம். இந்த செக்மெண்ட் ஆஃப் த டிஎன்ஏ இருக்குல்ல, அதாவது ஜீன், இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட நம்பர் வந்து ஆர்கானிசம் டு ஆர்கானிசம் வந்து வேரி ஆகும், நம்பர்ஸ் மாறும். ஸோ அப்போது இந்த டிஎன்ஏ சீக்வன்சிங் டெக்னாலஜி இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90s வந்து டெவலப் ஆகிருக்கு. ஸோ அப்போ வந்து 1990 வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து எவ்வளோ ஜீன் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டுன்னு ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து ஒரு 10 வருஷம் நடந்துச்சு, 10 வருஷத்துக்கு மேலே நடந்துச்சு. 2003 வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ரிசல்ட் வந்து டிக்ளேர் பண்ண போகிறப்போ எல்லாரோட எக்ஸைட்மெண்ட்டும் என்ன அப்படின்னா இந்த உலகத்திலேயே ஹியூமன்ஸுக்கு தான் அதிகமான நம்பர் ஆஃப் ஜீன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆர்வமாக இருந்தாங்க. ஏன் அப்படின்னா ஹியூமன்ஸ் வந்து மோஸ்ட் காம்ப்ளிகேட்டட் ஆர்கானிசம். ஸோ பிரெயின் வந்து ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ஸோ அதுக்கெலாம் நிறைய ஜீன் வந்து தேவைப்படும் அந்த மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் அந்த ப்ராஜெக்டோட ரிசல்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருந்துச்சு. என்ன அப்படின்னா ஹியூமன்ஸ்க்கு வந்து ரொம்ப கம்மியான ஜீன் தான் இருந்துச்சு. ஈவன் ஒரு ஃப்ரூட் ஃப்ளை இருக்குது பாருங்கள், அந்த ட்ரோசோஃபில்லான்னு சொல்லுவாங்க, அதுக்கு கூட ஹியூமன்ஸை காட்டிலும் அதிகமான ஜீன் இருந்துச்சு. ஓகே, ஸோ அப்போது இது வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதுக்கடுத்து நம்ம வந்து வேரியஸ் ஆர்கானிசத்தை என்ன பண்ணியிருக்கோம், சீக்வன்சிங் பண்ணி டிஎன்ஏ சீக்வன்சிங் பண்ணி எவ்வளோ ஆர்கானிசம்ஸ் வந்து அதிகமான ஜீன் வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நியூ கேலிடோனியன் ஃபர்ன் தான் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமான ஜீன் உள்ள ஒரு ஆர்கானிசமாக டிக்ளேர் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த நியூஸ். ஏன்னா ஸோ இந்த நியூஸ் வந்து நமக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஓகே ஓகே ஸோ இன்னைக்கு வந்து அவ்வளோதான். இன்னைக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ட் நியூஸ் ஆர்டிகல்ஸ் எல்லாமே பார்த்துருக்கோம். ஓகே, சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.